கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு இருக்குது நம்ம உடம்புல, கரண்ட் இருக்குது. நீங்கள் கைகள் இப்படி வருனீங்கன்னா கூசும், நாக்கால மேலே என்ன கூசும், பாதங்களை கூசும். இந்த தைல தேய்க்கிறது தலைவலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூச்ச உணர்வு கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த தைலம் வழியாக நம்ம கைகளை வச்சு வருடும்போது நம்மளுடைய மின்சாரம் அலைகள்லாம் அவங்களுக்கு போகும். மூளையிலேருந்து அந்த கரண்ட்லாம் வந்து சரி செய்ய பார்க்கும். ஸோ உடம்புல இருக்கிற கரண்ட் என்ன ஆகும்னா தன்னைத்தானே சரி பண்ண பார்க்கும். அப்போ என்ன ஆகும்னா மின்னூட்டம் மாதிரி உள்ளே ஓடி மின்னல் மாதிரி உடம்பு ஒரு செலுத்து சமப்படுத்திக்கும் மின்சாரத்தை, உடம்புக்குள்ளே இருக்கிற மின்சாரத்தை. அதனால சிலிர்க்கும். சில தகவல் கேட்டோம்னா சிலிர்க்கும். அதாவது உள்ள மனசால தாங்க முடியாது, அந்த வெளிச்ச உடம்பால தாங்க முடியாது, அதனால வேதனைப்படும். சில நேரத்தில் பசி எடுக்காது, நமக்கு தூக்கம் வராது. யாருன்னா பாதிச்சிருப்பாங்க நமக்கு நெருங்கினவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்குள்ளவே நடக்கும். ஸோ சிலிர்ப்பு அப்படின்றது மின்சாரம் அலைகளை சரி பண்ணுறதுக்காக, தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கான ஒரு இது. கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அந்த மாதிரி அதுவே ரத்தத்தோட வெப்பநிலையவே மாற்றிக்க முடியும். கோழிகள்லாம் என்ன பண்ணோம், அந்த மண்ணை எடுத்து போட்டு மேலே எடுத்து மூடின்னு ரெக்கையை போட்டு சுழுப்போம் சரசரன்னு. அதுக்கு வந்து எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரில, அது தன்னைத்தானே அது மாதிரி செலுத்து சரி. நம்ம வந்து நம்மளும் செலுத்துக்க முடியாது, சொம்மனா இப்படிலாம் சொம்மலாம் பண்ணிலாம் செலுத்துக்க முடியாது, அதுவே நல்லது தான். பட் சில விலங்குகள் சில உயிரினங்களுக்கெல்லாம் தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியும். இந்த கரண்ட்டை வச்சே வாழ்ந்துங்கிற மீன்லாம் இருக்குது. எதிரிங்களை வந்து ஷாக் வச்சே சாவச்சிடும். நீங்கள் அந்த ஜாகிரபி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும். அந்த மாதிரி சக்தி உள்ள மீன்கள்லாம் இருக்குது. ஸோ உள்ள இருக்கிற ஸ்டாட்டிக் எனர்ஜி இல்லை மின்சாரம் தன்னைத்தானே சமன்படுத்துறதுக்காக ஏற்படுற ஒரு உணர்வு அது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.